Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு லோயர் த்ரெட்டு, சோஷியல் மீடியாவோட லோயர் த்ரெட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா காசுலாம் செலவு பண்ணுன்ற அவசியமே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது ஒரு லோயர் த்ரெட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்தா 30 ரூபா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. இந்த மெத்தட் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதே மாதிரி வச்சு தான் அவங்களும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தா மட்டுமே போதும், உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ணி, அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான சோஷியல் மீடியாவை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அந்த பாயிண்ட்லாம் வச்சு கரெக்டாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது இன்னொரு 3 நாள் கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் சும்மா டப்புன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜிப்பைலாக பாஸ்வேர்டு ப்ரொடெக்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி நான் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த வீடியோவில் 2 இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். பாஸ்வேர்டை மொத்தம் 4 டிஜிட் தான். ஃபஸ்ட்டு பார்ட்டில் அதாவது ஃபஸ்ட்டு இடத்துல 2 டிஜிட் இருக்கும். அடுத்த இடத்துல இன்னொரு கடைசி 2 டிஜிட் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கைன்மாஸ்டருக்குள்ளே வந்துடுங்க. ஸோ உங்களோட கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 அப்படிங்கிற அந்த சைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16:9 தான் அந்த இதில், அதாவது அந்த சோஷியல் த்ரெட் அதில் வச்சா தான் சூப்பராக இருக்கும். இப்போ மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சோஷியல் த்ரெட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சோஷியல் த்ரெட்டுமே இருக்கும். அழகாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டைரக்ட் வீடியோ தான். சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். இதுக்காண்டி காசுலாம் தேவையில்லை. நான் காசு கொடுத்து அளவுக்கு க்ரியேட் பண்ணலான்ட்டு அளவுக்கு போயிட்டேன். அப்புறமேட்டுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் மாட்டுக்கு அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 1 செகண்டுக்கு லைட்டாக அப்படி நவுத்துங்க. ஸோ கரெக்டாக பார்த்து வைங்க. அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் பண்ணுங்கள். ஸோ 0.8 அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த க்ளோஸ் ஆகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க. ஸோ இருங்க, கொஞ்சம் மைனூட்டாக நவுத்துங்க. இந்த 9வது செகண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் புக் மார்க் பண்ணிங்களே அந்த கத்திரிப்பு கலரில் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இதில் வந்துடும். இப்போது லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிருங்க. ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபில் என்னோடய நேம் வச்சு நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வச்சு பிக்சல் லேபில் எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக கைன்மாஸ்டர்லேயே டெக்ஸ்ட்டை கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு கொஞ்சம் கலெக்ஷன் இல்லை, அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபில் போய் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃபாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த புக் மார்க்கை செலக்ட் பண்ணிட்டு இதை இங்கிட்டு கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கு இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் நம்ம கொடுக்கணும். இதுக்கு இன் அனிமேஷன் என்ன கொடுக்குறதுனா, இன் அனிமேஷன் போய்க்கோங்க. போய்கிட்டு அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வைப் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இங்கிட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 0.5 அந்த இதில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அவுட் அனிமேஷன் போயிருங்க. அவுட் அனிமேஷனில் வைப் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வைப் லெஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ப்ளே ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நீ சொன்னியடா ஆரம்பத்திலே ஒரு இது பண்ணிட்டா எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம், இன்னும் நிறையாது அப்படின்னு சொன்னியடா, அதை எங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க. ஸோ மீடியாவை டெலிட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக லேயர் டெலிட் ஆயிரும். இப்போ மீடியாவை கிளிக் பண்ணிக்கிட்டு
உங்களுக்கு தேவையான இன்னொரு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெலிகிராம் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கே அழகாக வந்து தெரியும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச லோயர் த்ரெட்டை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காண்டி காசுலாம் வந்து கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ பாஸ்வேர்டு வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. கரெக்டாக போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.